we go to next. அடுத்து வந்து என்ன பண்றோம் நம்ம என்னென்ன மாஸ்டர் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து அஞ்சு அஞ்சு எஃப்எஸ்எம் ரோல்ஸ் இருக்கு. வாட் ஆர் தே? ஸ்கீமா மாஸ்டர், நேமிங் மாஸ்டர், RID மாஸ்டர், PDC emulator, and infrastructure master. So இதுதான் நம்மளோட 5 different roles we have in FSM. So out of that இந்த 5 ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் வைட் யூனிக் ரோல்ஸ். ஃபாரஸ்ட் வைட் யூனிக் ரோல்ஸ்னா உங்களோட என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கீமா மாஸ்டர் அண்ட் நேமிங் மாஸ்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கீமா மாஸ்டர் அண்ட் நேமிங் மாஸ்டர் வந்து என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஐ மீன் how to say that இந்த என்டையர் டொமைனுமே வந்து இந்த ரெண்டு மாஸ்டர் இந்த ரெண்டு ரோல் வந்து ஒரே ஒரு சிஸ்டம்ல இருக்கும், which is our root domain. சரிங்களா? அது வந்து ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஃபாரஸ்ட் வைட் யூனிக்கா இருக்கும். அதாவது சாரி டொமைன் வைட் யூனிக்கா இருக்கும். லெட்ஸ் சே என்னோட IBM.com ஒரு யூனிக் டொமைனா அதுல ஒரு இந்த மாஸ்டர்ஸ்டா இருக்கும். அது வந்து chennai.ibm.com வந்து அதுல தனி மாஸ்டர்ஸ் இருக்கும். நம்ம as we see in the lab, இப்போ லேப்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் வைட் யூனிக் அண்ட் டொமைன் வைட் யூனிக். ஸோ இது என்னது? ஃபாரஸ்ட் வைட் ரோல்ஸ். இது வந்து டொமைன் வைட் ரோல்ஸ். ஃபாரஸ்ட்ங்கிறது இன்க்ளூட் சப்டொமைன் அதுதானே? ட்ரீஸ் நாட் சப்டொமைன், டொமைன். எனி டொமைன். எஸ் சப்டொமைன்ஸ், சைல்ட் டொமைன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துரும். ஓகே. அப்ப ட்ரீங்கிறது ஸோ ட்ரீங்கிறது வந்து எஸ் டொமைன். லைக் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சைல்ட் டொமைன் மாதிரி இருக்கும். பேரண்ட் சைல்டு லாக் டொமைன். சி ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரெண்டு கான்செப்ட். அது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. சரிங்களா? ஸோ ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் சாரி டிஎன்எஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்து இதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். IBMனா IBM.com கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். IBM.com, சாரி chennai.ibm.com, bangalore.ibm.com அது வந்துட்டே இருக்கும். சோ இதுங்க ட்ரீ வந்து அது வந்து ட்ரீ. ஃபாரஸ்ட்ன்றது வந்து என்டையர் டொமைனே மாறாது. அந்த லாஸ்ட்ல அந்த டிஎன்எஸ் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது கூட இருக்கு. ஓகே. சரிங்களா? அதுதான் வந்து ஃபாரஸ்ட்ன்றது. ஓகே. ஸோ லெட்ஸ் சே ஸ்கீமா மாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, see again ஸ்கீமா மாஸ்டருக்கும் RID மாஸ்டருக்கும் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸ்கீமா மாஸ்டர் இஸ் நத்திங் பட் உங்களோட யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்றவங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீமா மாஸ்டர். சரிங்களா? இட் வில் set a rule to define your users and groups. It will to define your active directory structure. சரிங்களா? ஆக்டிவ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ங்கிறது உங்களோட ஒரு யூசர் இருக்காங்க, யூசர் குரூப்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள அந்த யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்போம், லாஸ்ட் நேம் கொடுப்போம், பாஸ்வேர்ட் கொடுப்போம். அதுதான் which means it is going to build a structure for your active directory. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குற, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கீமா மாஸ்டர். ஓகே. சரிங்களா? உங்களோட ஸ்கீமா மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் லைக் உங்களுக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒன்னு வந்து கிளாஸ், சரிங்களா, அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ல பில்ட் ஆக போகுது. கிளாஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் என்னது? யூ ஹேவ் யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், குரூப்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கான கிளாஸ். அப்போ ஆட்ரிபியூட் என்னது?
ஸோ attributes அது. தெரியல. ஸோ attributes இஸ் நத்திங் பட் உங்களோட யூசர் நேம் கொடுக்குறீங்களா? ம் ப்ரோ attributes இஸ் நத்திங் பட் அதில் நீங்கள் கொடுக்குற அதுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் லைக் லாகின் ஐடி கொடுப்பீங்க. u1@ibm.com சொல்லிட்டு நம்ம இது லேப்ல கொடுத்துருப்போம். ஸோ ஓகே அதெல்லாம் வந்து அதோட attributes, அதாவது என்ட்ரிஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் தட். ஓகே. ம் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் பாலிசி கொடுத்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ம் இந்த இந்த லென்த்தில் தான் பாஸ்வேர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா attributes குள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ ம் உங்களோட ஆக்டிவ் டைரக்டரி குரூப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸோ உங்களோட ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. we can call this class as object as well. சரிங்களா? ஸோ ஓகே உங்களோட ஆக்டிவ் டைரக்டரியோட ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து attributes ப்ரொவைட் பண்ணி அதுக்கான டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணதான் யாரு? உங்களோட ஸ்கீமா மாஸ்டரோட ஒர்க். ஓகே. சரிங்களா? if we go to our lab, ஸோ நம்ம லேப்ல போனா ஸோ ஒன் செகண்ட் getting bored. என்னாச்சு? What happened? Yeah, yes. லோகேஷ் ரெதிம் எதுவும் பார்த்தீங்களா? மேக்ஸிமம் நாளைக்கு முடிச்சிடுறாங்க அதை. நாளைக்கு நான் இது எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் போனீங்கன்னா கண்ட்ரோலர். ஸோ நம்மளோட லைக் ஸ்கீமா மாஸ்டர் வந்து நம்ம ஐ மீன் அந்த ஸ்கீமா மாஸ்டர் ரோலை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விடலாம். சரிங்களா? லெட்ஸ் ஐ மீன் ஸ்கீமா மாஸ்டர் ரோல்னா ரோல் ஆல்ரெடி இருக்கு, அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இதுல இருக்கும், ஐ மீன் ஹிடன் ஆயிருக்கும். அந்த ஃபீச்சர் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கணும் டு வியூ தட். எப்போதுமே வா? அது நம்ம எதுவும் இல்ல எப்பவுமே இல்ல, ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு அந்த ஸ்கீமா மாஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க போறேன், வேற ஒன்று. ஓகே. empty.pll. ஸோ இந்த கமாண்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கீமா மாஸ்டர் வந்து இப்போ விசிபிளா இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ரன் mmc. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்எம்சிங்கிறது என்னது? just to open this console simply அந்த DLL ஃபைலை ஓபன் பண்ணதுக்கான. ம் ஸோ இதை வந்து ஆட் அண்ட் ரிமூவ் ஸ்னாப்பிங்ஸ் குள்ள போயிட்டு இங்க பாத்தீங்களா ஆக்டிவ் டைரக்டரி ஸ்கீமா. ஸோ இதுல நம்ம கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து ஓபன் பண்ணோம்னா we have all the schemas in place. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்? கிளாஸ் அண்ட் attributes இருக்கும். ஓகே. சரிங்களா? இதுதான் உங்களோட ஸ்கீமா மாஸ்டர், ஆக்சுவல் ஸ்கீமா மாஸ்டர். இதுதான் இங்கே தான் உங்களோட டெம்ப்ளேட்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரி இங்க பாருங்க. ஸோ கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன கிளாஸ் சொல்லியிருந்தேன்? யூசர்ஸ் இருக்குங்களா? ஓ வாட்ஸ் தட் சவுண்ட்? users, computers, can you see this? Groups, printers, இது எல்லாமே வந்து உங்களோட கிளாஸஸ். அதாவது உங்களோட ஆக்டிவ் டைரக்டரியோட உங்க ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்ற எல்லா கிளாஸஸும் இங்க தான் இருக்கு. சரிங்களா? இதுதான் உங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு அந்த ஆக்டிவ் டைரக்டரி இது பண்ணலாம். இது சரிங்களா? ஸோ attributes குள்ள போய் பண்ணீங்கன்னா we have user names. So user account names or let's say address book, phone numbers. So இதெல்லாம் வந்து attributes குள்ள இருக்கும். சரிங்களா? let's say profile path இதெல்லாம் பாத்தீங்களா? பாஸ்வேர்ட் இதை நீங்க போய் இதை செக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம கொடுக்குற யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே இதுல இருக்குங்க. ஸோ இதை வந்து உங்களோட ஆக்டிவ் டைரக்டரியோட ஐ மீன் ஸ்கீமா மாஸ்டரோட ஒர்க், அதாவது ஸ்கீமா மாஸ்டரோட டாஸ்க் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். சரிங்களா? நான் இதுதான் தெரியுதுங்களா? செக்யூரிட்டி ஐடென்டிஃபை எஸ்ஐடி. எஸ், I'll explain that now. உனக்கு கொஞ்ச நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஓகேங்களா? இது புரியுதுங்களா? புரியுது. ஸோ
this is what our schema master. ஸோ ஸ்கீமா மாஸ்டர் முடிச்சு அடுத்து நம்ம இதுல என்ன இருக்கு ஃபாரஸ்ட் வைட்ல நேமிங் மாஸ்டர். ஸோ நேமிங் மாஸ்டர் இஸ் நத்திங் பட் இது வந்து உங்க டொமைனோட யூனிக்னஸ், உங்க ஃபாரஸ்ட்ல இருக்க டொமைனோட யூனிக்னஸ் வந்து இது பண்ணி இதை வந்து செக் பண்ணும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் இப்போ வந்து நான் என்னோட ஃபாரஸ்ட்குள்ள வந்து டிஎல்பிஎஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இன்னொரு ஃபாரஸ்ட் ஆட் பண்ணும்போது இல்ல ஒரு சைல்ட் டொமைன் ஆட் பண்ணும்போதோ இல்ல இன்னொரு ஃபாரஸ்ட் ஆட் பண்ணும்போதோ இல்ல ஒரு நியூ டொமைனுக்குள்ள ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, என்னோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ் வந்து சிங்க்ரனைஸ், நேம்ஸ் வந்து யூனிக்கா இருக்கும். அதாவது கொடுத்த டொமைன் நேம் வந்து திருப்பி கொடுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை வந்து சேவ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டொமைன் மாஸ்டர். சரிங்களா? இதுதான் வந்து உங்களோட ஆக்டிவ் டைரக்டரியில இருக்க யூசர்ஸ் டொமைன் ஆட் பண்ணும்போதோ இல்ல ரிமூவ் பண்ணும்போதோ இல்ல வந்து அதை ரீநேம் பண்ணும்போதோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூனிக்னஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். திஸ் இஸ் இதுதான் வந்து உங்களோட மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஹோல்ட் பண்ணுது. நீங்க ஆக்டிவ் டைரக்டரியில வந்து டொமைன் ஆட் பண்றீங்க இல்லைங்களா? டொமைன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது இருக்குதுங்களா, ஆல்ரெடி இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் எரர் அடிக்கிறது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி மெயின்டைன் பை யுவர் நேமிங் மாஸ்டர். அதனால தான் இது வந்து ஃபாரஸ்ட் வைட் என்டையர் ஃபாரஸ்ட் செக் பண்ணது. என்டையர் ஃபாரஸ்ட். சரிங்களா? உங்களோட ஓல்ட் ஃபாரஸ்ட்ல வந்து இந்த டொமைன்ல இருக்க நேம் வந்து ஒரே ஒரு தான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கணும். அதுக்கு மேல வந்து ரெண்டு மூணு ஃபாரஸ்ட் வந்து அது ஃபைண்ட் பண்ணுச்சுன்னா இட் வில் த்ரோ எரர் சேயிங் this domain is already existing in some other sites or some other places. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நேமிங் மாஸ்டர். எதுக்காக இது வந்து ஃபாரஸ்ட் வைட் இதா இருக்குன்னு தெரியுங்களா? இது வந்து ஏன் ஃபாரஸ்ட் வைட் யூனிக்கா இருக்குன்னு தெரியுங்களா? ஸோ என்டையர் ஃபாரஸ்ட் வந்து டொமைன் நேம்ல ஒரே ஒரு டொமைன் தான் இருக்கணும். அதுக்கு மேல டொமைன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுது, ஃபாரஸ்ட் வைட் செக் பண்ணணும் எல்லாத்தையுமே. என்டையர் ஃபாரஸ்ட்ங்கிறது எல்லாமே சைல்ட் டொமைன். எஸ், எல்லாமே சிஸ்கோ ஐபிஎம் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே இது வந்து நம்ம இந்த இதுல வந்து IBM.com போட்டு இதுல வந்து இதுலயும் வந்து IBM.com சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா இட் வில் ஷோ an error. ஆர் இங்க இருக்க இன்டர் டொமைன் குழுவை நம்ம கனெக்ட் பண்ணும்போது IBM.com சொல்லிட்டு இன்னொரு புது டொமைன் ஆட் பண்ணோம்னா இட் வில் நாட் ஆட். சரிங்களா? எப்போ இருக்கணும், என்னோட யூனிக்னஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிரியேட் பண்ணும்போது இந்த நேமிங் மாஸ்டர் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஆட் பண்ணும்போது, டெலிட் பண்ணும்போது அண்ட் ரீநேம் பண்ணும்போது எப்பவுமே வந்து இதோட யூனிக்னஸ் வந்து செக் பண்ணிட்டு தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் நேமிங் மாஸ்டர். இது வந்து ஃபாரஸ்ட் வைட். ஸோ டொமைன் வைட் வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, டொமைன் வைட் நம்ம கிட்ட என்ன மாஸ்டர் இருக்கு, RID மாஸ்டர் இருக்கு, PDCM லெட்டர் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் இருக்கு. ரைட்டுங்களா? So let's go to our RID master. What is RID? Relational identity. Relational identity. So relational identity பாத்தீங்கன்னா உங்களோட யூசர்ஸ் கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா? ஒரு டொமைனுக்குள்ள போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க. லெட்ஸ் சே யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 சொல்லிட்டு கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து யூசர் 1, யூசர் 2 சொல்லிட்டு போட்டுருக்கோம். பட் ஆக்டிவ் டைரக்டரி பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு யூசருக்கும் வந்து ரெஃபரன்ஸ் எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஐடி. சரிங்களா? RID பேஸ் பண்ணி தான் அதோட யூசரை வந்து ரெஃபர் பண்ணும். லைக் இப்போ வந்து லெட்ஸ் சே யூசர் 1 சொல்லிட்டு ஒரே யூசர் U1 சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே 100 சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு. let's say 100 ஒரு ஐடி இருக்குன்னா it will fix for that particular user. சரிங்களா? சோ இதே மாதிரி சேம் யூசர் நேம்ல வந்து இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா it will show an error saying இந்த RID வந்து இந்த 100 இந்த RID வந்து ஒரு யூசரோட மேட்ச் பண்ணிருக்கு. சோ இந்த யூசர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்குன்னா you should not create that particular user. சரிங்களா? யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அந்த எரர்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் RID நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த யூசர்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஐ ஷோ யூ லைக் நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம், நம்ம சர்வருக்குள்ள போயிட்டு அது எங்க போலிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ரெஃபரன்ஸ். இது ஆக்சுவலி இதுதான் நடக்கும். ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது இட் வில் ஹேவ் யுவர் ஓன் ஐடென்டிக்கல் நம்பர். ஒவ்வொரு யூசருக்கு ஒரு ஐடென்டிக்கல் நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா?
அந்த ஐடென்டிக்கல் ஓகே. நம்பர் வந்து எப்படி உங்களுக்கு அந்த யூசருக்கு வந்து போகும்னு பார்த்தீங்கன்னா, யூ யூ ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் போலிங். ஒன்று வந்து ஆர்ஐடி போலிங் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். சரிங்களா? ஓகே. ஆர்ஐடி போலிங் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ ஆர்ஐடி போலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் லைக் எப்படி நம்ம டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து போலிங்ல இருக்குமோ, அதே மாதிரி யூசருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், நியூமரிக்கல் நம்பர்ஸ் வந்து லைக் அது வந்து போலிங்ல வச்சிருக்கோம். லைக் லெட்ஸ் 100 டு 500 வந்து 500 வரைக்கும் டிசியில் இருக்க யூசர்ஸ்க்கு வச்சுக்கோ. ஆர் வந்து டிசி டூக்கு வந்து 500 டு ஒன் செகண்ட். ஸோ டிசி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டு வந்து டிசி ஒன்னுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் டிசி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 501லேருந்து 1000 வரைக்கும் வந்து டிசி டூவில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு போலிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் நீங்க யூசர் கிரியேட் பண்றீங்களோ, இதுல இருந்து ஒன் ஆஃப் நம்பர் அதுக்கு அது லைக் இந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டில இருந்து ஒன் ஆஃப் நம்பர் வந்து அந்த யூசருக்கு போயிடும். ஓகே. சரிங்களா? இந்த ஒன்ஸ் அந்த யூசர் போயிட்டு அந்த போலிங்ல உட்காந்துச்சுன்னா, அந்த யூசர் மேல உட்காந்துருச்சுன்னா, அந்த அந்த நம்பரை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்மளால டெலீட் பண்ணவே முடியாது. ஓகே. சரிங்களா? இப்போ லெட்ஸ் சே இந்த யூசர் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபைல வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த யூசர் ஒன் வந்து ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த அந்த யூசர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போயிட்டான். ம். ஒரு என்கிரிப்டட் கீ, ஏதாவது ஒரு என்கிரிப்டட் கீயோ ஏதாவது வச்சிருக்கானா, அந்த அந்த ஏதோ ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், லெட்ஸ் சே இவன் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்ல வந்து செக்யூரிட்டி டீம்ல ஏதோ ஒரு டீம்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கன்சிடர் தட். இந்த யூசர் வந்து என்ன பண்றான், ஒரு என்கிரிப்டட் ஃபைலையோ இல்ல வந்து என்கிரிப்டட் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். சரிங்களா? நாளைக்கு என்ன பண்றான், அந்த யூசர் வந்து கம்பெனி விட்டு வெளியே போயிடறான்னு சொல்றதால நம்ம என்ன பண்றோம், இந்த யூசர் வந்து டெலீட் பண்ணிட்டோம். ம். டெலீட் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இந்த யூசர் கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து அந்த அந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் கீயோ அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டோ வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நம்மளால டீகிரிப்ஷன் பண்ணவே முடியாது. அன்லெஸ் ஆர் அன்டில் இந்த யூசரே திருப்பி கிரியேட் பண்ணி உள்ள வர முடியும். ஆனா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த இந்த ஐடியை வச்சு நம்ம இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஓகே. வை பிகாஸ் ம். அந்த அந்த ஐடென்டிட்டி வந்து அந்த யூசருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? என்கிரிப்டட் கீ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஐடி இருக்கு இல்லைங்களா, உங்களோட ஆர்ஐடி இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் ம். பண்ணி தான் வந்து அந்த என்கிரிப்ஷன் கீயே கிரியேட் ஆகும். இந்த ம். அதை டீக்ரிப்ட் பண்ணா இந்த என்கிரிப்ஷன் ஐடி இல்லைன்னா அந்த என்கிரிப்ஷன் ஃபைலை வந்து டீக்ரிப்டே பண்ண முடியாது. சரிங்களா? ம். எப்பவுமே ரிமெம்பர் தட், ஒரு யூசர் உங்க கம்பெனி விட்டு வெளியே போயிட்டானா அந்த யூசரை லாக் பண்ணுமே தவிர அந்த யூசரை வந்து என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணவே கூடாது. ஓகே. சரிங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லெட்ஸ் கோ டு ஸோ இப்போ வந்து இது வந்து யூசர் வைடு செக்யூரிட்டி ஐடென்டிட்டி. அதாவது இந்த இதுக்கு ஸோ உங்களோட டொமைன் வைடு ஐடென்டிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க டொமைனுக்குள்ள வந்து ஒரு சிங்கிள் இந்த 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 டொமைன்ல இந்த சிங்கிள் யூசர் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்களா. லைக் ம். இதே யூசர் வச்சு இன்னொரு ஐ மீன் இதே டொமைன் வச்சு சாரி இதே டொமைனுக்குள்ள வந்து இன்னொரு யூசர் இதே நேம்ல வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, யூ அலாங் வித் யுவர் ஆர்ஐடி யூ ஹேவ் எஸ்ஐடி செக்யூரிட்டி ஐடி பிளஸ் செக்யூரிட்டி ஐடி பிளஸ் டொமைன் ஐடி. ம். இந்த ரெண்டு ஐடியுமே கேட்டோம். சி வாட் இஸ் அவர் செக்யூரிட்டி ஐடி, எஸ்ஐடி என்னது, இந்த 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 ஆர்ஐடி போல் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் வருது இல்லைங்களா, ஆமா. போல் பண்ணதுல இருந்து உங்க நம்பர் வருது பாத்தீங்களா, அந்த நம்பர் தான் உங்களோட எஸ்ஐடி. டொமைன் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உங்க ஆக்டிவ் டைரக்டரியில இருக்க எல்லா டொமைனுக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஸோ which means this particular user one is belong to this particular SID and this particular domain, which means again இந்த டொமைனுக்குள்ள இந்த எஸ்ஐடியில இருக்க இந்த டொமைனுக்குள்ள இருக்கிற யூசர் வந்து முன்னொரு வாட்டி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, which user one அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணீங்கன்னா ம். it will throw error saying this particular user in this domain is already exist. ஓகே. சரிங்களா? புரியுதுங்களா? ம். புரியுது. இதுதான் வந்து ரிலேஷனல் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஆர்ஐடி போலிங் வந்து எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு அவர் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ எஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசிடிஐஏஜி /test ஆர்ஐடி மேனேஜர் /v. சரிங்களா? ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா
So can you see this? Available RID pool for the domain 1600 ல இருந்து 1 lakh வரைக்கும் available. ஓகே. So for your everything, for your user, computers, printers எல்லாத்தையுமே வந்து இந்த டொமைன் தான் இருக்கும். இந்த RID டொமைன் குள்ள தான் இந்த இந்த பர்టిక్యులர் நம்பருக்குள்ள தான் RID இருக்கும். ஓகே. சரிங்களா? and இது யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க? dc1.dlbssp.com. this is your domain. இந்த பர்టిక్యులர் டொமைன் மட்டும் தான் இந்த RID வந்து ரெப்ளிகேட் ஆகும். வேற இதே மாதிரி நீங்க அந்த இதுக்குள்ள போனீங்க. இப்போ எதுக்காக வந்து அந்த இடத்துல நம்ம புது யூசர் கிரியேட் பண்ணணும்னு புரியுதுங்களா? ஏன்னா வந்து அதுல தனி RID இருக்கு. ஏன்னா நம்ம சைல்ட் டொமைன்ல. சோ அதே சைல்ட் டொமைன்லக்குள்ள போயிட்டு நீங்க இது கொடுத்தீங்கன்னா இதே நம்பர்ல மேபி இதே நம்பர்ல கூட விசிபிள் ஆகலாம் நினைக்கிறேன். லெட்ஸ் சே so if we go to here, so என்னோட RID sorry semicolon RID manager /s sorry slash so can you see this? Okay. I think we have same set of RID நினைக்கிறேன். yes exactly. இதுங்களா சேம் செட் ஆஃப் ஐடி அங்கேயும் கிரியேட் ஆகுது. பட் ஆனா வந்து என்ன சொல்றது, இது யாருக்கு யூஸ் பண்ண, இது யாருக்கு கிரியேட் பண்ணுது பாத்தீங்களா? chennai.dlbssp.com. ஆனா இவங்க யார் கிரியேட் பண்றாங்க? dc1.dlbssp.com. அதனால இது வந்து இந்த பர்టిక్యులர் டொமைனுக்குள்ள தான் வந்து யூனிக். சரிங்களா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த டொமைனுக்குள்ள தான் இது வந்து இந்த டொமைனுக்குள்ள தான் யூனிக். ஓகே. மற்ற டொமைன்ஸ்குள்ள இருக்கலாம், தப்பு இல்ல, எரர் அடிக்காது. ஓகேங்களா? சோ எனி டவுட்ஸ்? எனக்கு என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல. ஓகே. சோ வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ஒன்? சோ அடுத்த ரோல் என்ன? PD சிமுலேட்டர் இருக்குங்களா? ஓகே. ஸோ பிடிசி எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ as I said, இது வந்து என்னது? இட் இஸ் லைக் அன் எமுலேட்டர். சரிங்களா? உங்களோட சாரி ரூபன், கொஞ்சம் சவுண்டா இருக்கும் உங்க சைடு. சாரி ஃபார் தட். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி வேற ஒன்று. மியூட் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். ஸோ பிடிசி எமுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன? பிடிசி எமுலேட்டர் வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் என்னது? பிடிசி என்னது? பிரைமரி டொமைன் கண்ட்ரோல். பிரைமரி டொமைன் PRIMARY டொமைன் கண்ட்ரோலர். ஸோ பிரைமரி டொமைன் கண்ட்ரோலோட எமுலேட்டர். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்? திஸ் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் யுவர் சர்வர். சரிங்களா? ஆக்டிவ் டைரக்டரியிலே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எது பார்த்தீங்கன்னா பிடிசி எமுலேட்டர். ஏன்னா எந்த ஒரு சர்வர்ல பிடிசி எமுலேட்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கோ, தட் பர்டிகுலர் சர்வர் இஸ் கால்ட் யுவர் பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் பார்த்துருப்போம். நம்ம லெட்ஸ் சே which one is that? நம்மளோட எஸ் ஏடிசி அண்ட் டிசி கிரியேட் பண்ணும்போது பார்த்துருப்போம். நம்ம நெட் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு போட்டு பார்த்தோன்னா எல்லா ரோல்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்தா கூட பிடிசி எமுலேட்டர் எந்த இடத்துல இருக்கோ தட் பர்டிகுலர் domain or that particular server is called as primary domain. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ப்ராசஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ இட் வில் லைக் நான் என்ன சொன்னேன்,
லைக் பழைய சர்வர் என்ன பழைய சர்வர்ஸ் என்ன நீங்க அப்டேட் ஆன சர்வர்ஸ் கூட பழைய சர்வர்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது இட் வில் கிவ் பர்டிகுலர் சப்போர்ட் லைக் அன் எமுலேட்டர் மாதிரி இது வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் ஆல் த பாஸ்வேர்ட் அப்டேட்ஸ். எந்த இடத்துல வேணாலும் உங்களோட கிளையன்ட் மிஷின்ல இல்ல உங்களோட சர்வர்ல ஒரு உங்களோட மெம்பர் சர்வர்ல எந்த சர்வர்ல நீங்க பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணாலும் இட் வில் அப்டேட் டு யுவர் டொமைன் கண்ட்ரோலர். சரிங்களா? இந்த பர்டிகுலர் யூசர் வந்து பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து அப்டேட் ஆயிடும். பை த ஹெல்ப் ஆஃப் பிடிசி எமுலேட்டர் மூலமா உங்களோட அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடும். செகண்ட் திங் இஸ் இது வந்து இட் வில் நாட் மெயின்டைன் லைக் இது வந்து டைம் வந்து மெயின்டைன் பண்ணாது. அது வந்து இது வந்து டைம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணும். சிங்க்ரனைஸ் டைம் பிட்வீன் clients. So synchronize the time between synchronize the time between members and servers and clients னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க மெம்பர் சர்வரையோ இல்ல வந்து கிளையன்ட் மிஷினோ வந்து உள்ள நீங்க ஆட் பண்ணும்போது உங்களோட ஆக்சுவல் டிசில எந்த டைம் இருக்கோ அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெம்பர் சர்வருக்கோ இல்ல கிளையன்ட் மிஷினுக்கோ போகும். இப்போ நீங்க ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிடிசி எமுலேட்டர். திஸ் வில் வாட் இட் வில் டூ இட் வில் synchronize the time between your servers and clients. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் சி பேஸ்ட் ஆன் தீஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிசி எமுலேட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்டிவ் டைரக்டரி ஒன் ஆஃப் த மெயின் டொமைன் சொல்றாங்க. அது லைக் மெயின் டொமைன்றது என்னது இந்த எமுலேட்டர் ப்ராசஸ்க்காக தான் சொல்றாங்க. எப்பெல்லாம் என்னோட சர்வர்ல வந்து லைக் ஓல்டர் டொமைன்ஸை நீங்க ஆட் பண்றீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பிடிசி எமுலேட்டர் வில் ஆக்ட் ஆஸ் யுவர் எமுலேட்டர். சரிங்களா? எதுக்கு அந்த ரெண்டு சர்வர்ஸ் நடுவில் ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் வந்து இட்ஸ் a மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டொமைன் கண்ட்ரோலர். இந்த பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் என்ன சொன்னா தனித்தனியாக பிரிச்சு வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? லைக் 5 டிஃப்ரெண்ட் டிசி இருந்ததுன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் டிசியுமே தனித்தனியாக பிரிச்சு வைக்கலாம் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இந்த பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்கிற டிசி மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் a சர்வர் ஆக்சுவலி. எமுலேட்டர் இது வந்து ஈவன் தோ எமுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணலாம் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் a சர்வர். ஸோ சர்வீசஸ் நிறைய அது கேப்சர் பண்ணுறதால இட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் a ஸ்ட்ராங் சர்வர். ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட்ஸ் our நெக்ஸ்ட் ஒன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it will maintain all the updates of your server or உங்க சர்வருக்குள்ள இருக்கிற எல்லா சர்வர்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து எந்த இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர்ல இருக்கும். சரிங்களா? லெட்ஸ் சே இப்போ வந்து என்கிட்ட ஒரு இதோட எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஐ ஹவ் கிரியேட்டட் ஏ டொமைன். லெட்ஸ் சே இட் இஸ் dlbssb.com சொல்லிட்டு ஒரு டொமைன் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஐ ஹேவ் மை கிளையன்ட் பிசி ஹியர். சரிங்களா? என்ன பண்றேன் என்னோட கிளையன்ட் பிசி வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து என்னோட டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கு. லெட்ஸ் சே இது வந்து chennai.dlbssp ல இருந்து என்னோட கிளையன்ட் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு சே இட் அஸ் chennai.dlbssp. இது வந்து என்னோட dlbssp சர்வர். இது வந்து என்னோட dlbssp சர்வர். ஸோ இங்க இந்த கிளையன்ட் மிஷின் வந்து லெட்ஸ் சே இந்த கிளையன்ட் மிஷின் சொல்லுவாங்க நான் இது இந்த பர்டிகுலர் யூசர் ஆர் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் பெர்மிஷன் டு a user saying you can go and or sorry ஸோ நான் இங்க ஒரு யூசர் கிரியேட் பண்றேன்.
நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். ஐ எம் சேயிங் this particular user can go and use this particular resource in chennai.dlbssp அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரோல் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. பெர்மிஷன் கொடுக்குறேன், ட்ரஸ்ட் பில் பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்கும். இது வந்து நான் இப்போ லைக் இட் இஸ் ஓப்பன் டு த ப்ராசஸ். இப்போ வந்து எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் டு த ப்ராசஸ். இது பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கோ அண்ட் டாக் டு மை குளோபல் கேட்டலாக். குளோபல் கேட்டலாக் என்றது என்னது? இட் இஸ் எ map. I mean, oh, sorry, what happened? Okay, fine. Mute இருக்கீங்க. Okay. கேக்குது. Yeah, okay. So global catalog என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is going to act as your address book of your server. சரிங்களா? global catalog என்றது address book of your server which maintain all the records of your server. உங்களோட எந்தெந்த சர்வர் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த நேம்ல இருக்குன்றது வந்து யாருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, குளோபல் கேட்டலாக் வந்து தெரியும். சரிங்களா? வை? பிகாஸ் குளோபல் கேட்டலாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் உங்களோட சர்வர் கிளையன்ட் மிஷின் வந்து சர்ச் பண்ண இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து குளோபல் கேட்டலாக் வில் கம் இன் பிட்வீன் அண்ட் சே நீங்க சர்ச் பண்ற சிஸ்டம்ஸ் வந்து இங்க தான் இருக்கு, ஆறு நீங்க சர்ச் பண்ற சர்வர்ஸ் வந்து இங்க தான் இருக்குன்ற மாதிரி இது வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். But what it is actually doing in our infrastructure master is that எப்பப்பெல்லாம் ஒரு யூசர் வந்து இப்போ இந்த யூசருக்கு வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்கேன், உன்னோட டொமைன்குள்ள லாகின் பண்ணி அந்த டொமைன்ல இருக்க ஒரு ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப என்ன பண்ணும், இந்த யூசர் லாகின் பண்ணும்போது இந்த யூசர் கிட்ட வந்து இந்த அட்ரஸ் புக் வந்து கேட்பாங்க. அட்ரஸ் புக் வந்து கேட்கும், லைக் நான் ஆக்சஸ் பண்ண வேண்டிய ரிசோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும். திஸ் வில் சே யுவர் ரிசோர்ஸ் இஸ் சம்வேர் இன் chennai.dlbssp.com. சரிங்களா? ஓகே, இந்த லைக் இப்போ வந்து இந்த யூசர் வந்து கேட்குறாங்க இல்லைங்களா, அண்ட் திஸ் வில் டேக் த ரெக்கார்ட் சேயிங் இந்த பர்டிகுலர் யூசர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டிருக்கான். ஸோ வந்து இந்த ரெக்கார்டை வந்து நீங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவோம், என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறான். திஸ் பர்டிகுலர் யூசர் ஹேஸ் ஆல் த பெர்மிஷன்ஸ் டு ஆக்சஸ் யுவர் சர்வர்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் கிட்ட சொல்லும். who is going to say that? உங்களோட குளோபல் கேட்டலாக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் கிட்ட சொல்லும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் வில் ஹோல்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த யூசர்ஸ். சரிங்களா? அவனுக்கு அப்டேட் பண்ணிருக்க பெர்மிஷன்ஸ் அண்ட் அவனுக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் நவ் வில் கிவ் பெர்மிஷன் டு ஆக்சஸ் யுவர் கிளையன்ட் மெஷின். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாமே லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? புரியுது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க, 2-3 வாட்டி வீடியோ பார்த்தா புரியும். எஸ் நீங்க போய் எஃப்எஸ்எம் ரோல்ஸ் நல்லா பார்க்கணும். அகைன் இந்த லைக் அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அது லேப் இருக்கா? சாரி, இது லேப் இருக்கா? எஸ் லேப் இருக்குங்க. லேப் முக்கியமான லேப் அது. நாளைக்கு பண்ணலாம் அந்த லேப். ஓகே. So that's it about our FSMO. ஸோ நாளைக்கு வந்து லேப் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே